சரி, சில பேர் என்ன செய்வார்கள், தாய் தந்தை இருக்கும்போது அவர்களுக்கு தேவையானதை செய்து ஆசி பெற மாட்டார்கள். அம்மா என்னம்மா என்னம்மா உனக்கு உடம்புக்கு என்னம்மா என்ன வேணும் அப்படி கேட்க மாட்டான். அவன் இருமிட்டு கிடப்பா, கிட்டே போக மாட்டான். பிறகு என்ன செய்வான், அம்மாசி அம்மாசி விரதம் இருப்பான். அடே அவள் இருக்கிறா மகனே, தம்பி அழைக்கிறீ, தம்பி தலையெல்லாம் வலிக்கிறா, இருமலாக இருக்கடா, அந்த மருந்து வாங்கி கொடுறா என்று அப்போ கேட்கும்போது உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்ன எண்ணி தந்தையை கேட்குறான், எப்பா போல போட்டேன் இல்லைப்பா, காலையிலேருந்து பசிக்கிறா, டீ சாப்பிடணும் காஃபி சாப்பிட இல்லை காய்ச்சலடா, ஒரு வேலை இல்லை. இப்படி பேசிட்ட நீ அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்க யார் ஆசி விரதற்காக? அவள் இருக்கும்போதே என்னப்பா வேணும், என்ன வேணும் சொல்லுப்பா, உடனே வாங்கி தரேன். அட கையில் காசு இல்லாட்டியும் அன்பாக பேசினியா, அம்மாகிட்ட அன்பாக பேசினியா, தாய்கிட்ட அன்பாக பேசினியா, தந்தைகிட்ட அன்பாக பேசினியா, ரெண்டு பற்றியும் கடுக்கடுப்பாக நெருப்பு மாதிரி பேசினேன். அவன் ஐயோ அவன் எப்போ பார்த்தாலும் தாய் தந்தையை இடறி பேச நீ அமாவாசை விரதத்துக்கு அமாவாசை விரதம் இருக்கிறியா யாரை ஆமாத்து? அதான் சொன்னார், என்னுடைய தாய் தந்தை இருக்கும்போது நான் செய்ய வேண்டிய செய்து விட்டேன். என் நாயனா எங்கள் நாயனா அப்பா சொல்லுவார், என் தாய் தந்தை இருக்கும்போது வேண்டியதை செய்தேன், தாய்க்கு செய்தேன், தந்தைக்கு செய்து விட்டேன். நான் ஆடி அமாவாசைக்கு கறி சாப்பிட்றேன். இப்போ அடிப்படை விரதம் இருப்பதை விட தாய் தந்தைக்கு செய்வதுதான் உண்மையான விரதம், தாய் தந்தைக்கு தேவையான செய்வதுதான் உண்மையான விரதம். அவர் இறந்த ஏற்பாடு அமாவாசை விரதம் இருப்பது ஒரு சிலர் கொள்கையாக இருக்கலாம், அது எங்கே இருக்குல்ல. நான் இப்போ அமாவாசை விரதம் இருக்கிறது, நான் அமாவாசையில் விரதம் நான் இருக்க மாட்டேன். எங்கள் குடும்பமே இருக்காது, எங்களுக்கு தெரியும் இந்த அமாவாசை விரதம் நாங்கள் இருக்கிறது இல்லை. மற்றவங்க இருக்கக்கூடாது நாங்கள் சொல்லலை. இப்போ எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் அமாவாசை விரதம் இருக்க மாட்டாங்க. தாய் தந்தை இறந்து போயிட்டாங்க செய்ய மாட்டோம். என்ன காரணம்னா என் தாய் தந்தை இருக்கும்போது நாங்கள் செஞ்சிட்டோம். அவர் செத்த ஏற்பாடு இனிமேல் அவங்க சார்பாக செய்யக்கூடிய சடங்குகள்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறந்த பின் மக்கள் ஏற்று மரமெல்லாம் கறந்த பின் கண்டுவிட்டல் கண்ணா. இறந்த பின் மக்கள் ஏற்று மரமெல்லாம் அதுக்கு முன்னே செய்யக்கூடிய தர்மம் தான் நிற்கும். தாய் தந்தை இருக்கும்போதே அவர் செய்து ஆசி பெற்றுக்க, என் மகன் உயர்ந்தவன் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்க, என் பிள்ளை என் மகன் நல்ல பிள்ளை நடந்துக்க அவன் சொல்லணும். அவன் செத்த ஏற்பாடு அவங்க சார்பாக செய்யக்கூடிய தான தர்மம் இருக்குன்னா நல்லா ஒட்டா பாலை கறந்த ஏற்பாடு கண்டு விட்டா என்ன செய்யும்? ஐயோ வாயிச்சு பார்க்கும், அது ஒன்றும் சொல்ல தெரியாது. மாடும் பாவம் நினைக்கும், ஐயோ பிள்ளை கண்ணுக்கு நான் பால் ஊட்ட முடியலையே, பாவி ஒட்டா கறந்துட்டானே. மனசு மாடு பால் கொடுக்க நினைக்கும் பசு, ஆனால் பால் சொட்டா கறந்துடுவான். இறந்த பின் மக்கள் ஏற்று மரமெல்லாம் கறந்த பின் கண்டு விட்டல் கான். செத்த ஏற்பாடு அவன் சார்பாக செய்யக்கூடிய தர்மகாரியம்லாம் எதுக்காகும்னா நன்றாக ஒட்டா கறந்த பின் கண்டு விட்டால் கண்டுக்கு பால் கூட முடியுமா?